சார் வாங்க 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 வாங்க. வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் நீங்கள் குருவாக இருந்து நான் சிஷியனாக இருந்தேன். இந்த குரு சிஷியன் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்கள் கூட சேர்ந்து பயணித்த நாட்கள் வந்து தேங்க்யூ நாட்கள் சார். இப்படின்னு தெரிஞ்சு நான் ஒரு சால்வ் ஆகிட்டு வந்துருக்கேன் சார் 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 அதோடு இல்லாமல் இங்கே பாருங்க திருப்பதி லட்டு சார். காட் இஸ் கிரேட் சார். ஆரம்பிப்பான் சார். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். கேட்போம், நீ எப்படிதான் சினிமா கதை பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து சார் நான் வந்து சிவாஜி சார் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கேன். சினிமாக்குள்ளேயே நுழையல, சிவாஜி சார் கதை வச்சிருக்கேன். எடுத்தோட அப்படியே கதை சொல்றதுக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அப்படின்னு நானும் ஒரு டைட்டில் வச்சுட்டு அப்படி டைட்டில் இருந்து கதை சொல்றது எனக்கு எப்படின்னு தெரியல. அது பயங்கரமா இன்ஸ்பைர் பண்ணும் அவர் படங்கள், பாக்யராஜ் படங்கள். எனக்கு இப்போ வரைக்கும் கடலாம் அவருடைய படங்களை திரைக்கதையை நான் சொல்லுவேன். அது எல்லாருக்குமே அந்த சின்ன சிந்தனை உண்டு, பாக்கெட்ல விழுந்துடக்கூடாது. நான் அதே மாதிரி ஃபைட் பண்ணும்போது வாட்சிக்கிட்டு உடஞ்சிடக்கூடாது, அதை கரெக்டா வச்சுட்டு தான் ஃபைட் பண்ணுவாரு. அதே மாதிரி அவர் வந்து படங்கள்ல போடுவார்ல கதை திரைக்கதை வசனம். இங்க ஸ்டேஜ்ல வந்து எல்லாம் அவர் கடத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அப்படி எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிக்கும் போது மைக்ல தினத்தந்தி பத்திரிகையில தான் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதை பண்ணி நான் வந்து மாலை மலர்னு ஒரு பத்திரிகை வந்து தினத்தந்தி வந்து அப்போதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கங்க புதுசா எடிஷன் ஓபன் பண்ணாங்க. அப்போ திருச்சியில் அவங்க ஓபன் பண்ணும்போது அங்க நான் போய் ரிப்போர்ட்டரா உள்ள போய் ஜாயின் பண்ணிட்டேன். வந்த உடனே அப்படின்னு மத்தவங்களுக்கு இருக்கும்ல, அது பத்திரிகை தொழில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். சார் வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். இந்த நிகழ்ச்சியில நான் வந்து சார் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் நான் கேட்க வேண்டியிருக்கு சார். ஒரு சிஷியனா குரு கிட்ட கேட்குற நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை தான் நான் கேட்க போறேன் சார். இப்போ நீங்க தூத்துக்குடி ஏரியாவில இருந்து கிளம்பி வரீங்க. ஆனால் அங்கே நிறைய ஆரம்ப காலத்தில் நாடகங்கள் போட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது என்னென்ன மாதிரி நாடகங்கள் போட்டீங்க? குறிப்பாக எனக்கு வந்து பாக்யராஜ் மாதிரி நாடகங்கள் போட்டதாக நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் சொல்லணும் சார். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்துட்டு என்னோட சின்ன வயசுலேயே நான் நிறைய கதைகள் சொல்லுவேன். அது இப்போவும் நண்பர்கள் இருக்கிறாங்க தூத்துக்குடியில், என் கூட ஸ்கூல் படித்த காலேஜ் படித்த பசங்களுக்கு நான் வந்து கதையை சொல்லுவேன். அப்படி கதை சொல்லும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு அப்போ நான் உதாரணமாக வச்சுக்கிறது பேனர் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். எடுத்தோட அப்படியே கதை சொல்றதுக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அப்படின்னு நானும் ஒரு டைட்டில் வச்சுட்டு அப்படி டைட்டில் இருந்து கதை சொல்றது அப்படி சொல்லி அப்புறம் அதில் ஒரு இன்டர்வல் பிளாக் விட்டுருவேன். அந்த இன்டர்வல் பிளாக் விட்டுட்டு சரி இன்னைக்கு இது போதும் நாளைக்கு சொல்றேன் மீதியேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து செகண்ட் ஹாஃப் சொல்றது. இதுக்கு ஒரு கூட்டம் எனக்கு சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாள் ஸ்கூல் டைம்லயே சார், இது ஸ்கூல் டைமே. நான் வந்து ஸ்கூல் சார் 7th 8th படிக்கும்போது என்ன ஸ்கூல் சார்? ஸ்கூல் தூத்துக்குடியில் வந்து கால்டுவெல் ஹை ஸ்கூல் இருந்தது, அங்கே தான் நான் படித்தேன். அங்கேயே சொல்லுவேன், எனக்கு அங்கே ஒரு பிடி வாத்தியார் இருப்பார். அவர் வந்து பிடி கிளாஸில் ஒரு கடைசி ஒரு 20 மினிட்ஸ் கதை கேட்கணும் இருக்குது, அவரும் உட்காந்து கதை கேட்பார். அப்போது அதில் எனக்கு ஆர்வம் வந்துகிட்டே இருந்துச்சு. கதை சொல்லி எனக்கு வந்துட்டு இருக்கும்போது காலேஜில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராம்ல என்னை ட்ராமா ப்ளே பண்ண சொன்னாங்க. ஸோ எனக்கு கதை திரைக்கதை எழுது எப்படி, கதை நாடகத்துக்கு சீன் பிரிக்கிறது எப்படி எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நாடகம் போட்டேன். அது என்ன மாதிரி நாடகம் சார்? அது என்னன்னா ஒரு ஒரு முட்டாள் வேலைக்காரன், அவன் வந்து ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறான். முதலாளி என்ன சொன்னாலும் அது தப்பாக பண்ணுவான். அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு 5-6 சீன் வச்சு போட்டேன். அது ஸ்கூலில் பயங்கர ரெஸ்பான்ஸ். காலேஜில் ஸ்கூலில் கிடைச்ச உடனே அன்னைக்கு என்னை எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டினாங்க. அந்த இது பயங்கரமாக எனக்கு வந்து அப்படியே ஒரு ஊக்கம் மருந்து கொடுத்தவர், நம்ம ஒரு கலைஞன் ஆகிட்டோம் அப்படின்ற வருது. அதுக்கப்புறம் நம்ம படிப்பில் இருந்துகிட்டு இருக்கும்போது போகிறப்பெல்லாம் என்ன அடுத்த நாடகம் எதுவும் போடலையா அப்படி ஸ்கூலில் போட்டியா? இது +2 படிக்கிறேன். +2 வேற ஸ்கூலுக்கு வந்துட்டேன். எஸ்ஏவி ஸ்கூல் இருக்குது தூத்துக்குடியில், அங்கே வந்து படிக்கிறேன். அப்போ கேட்குறப்போ நான் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இந்த +2 போகிறப்போ கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ட்ராமாலாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ண சிறுகதைகளை எழுத ஆரம்பித்தேன். அப்போ சிறுகதைகள் எழுதி நான் பத்திரிகைகளுக்கு அனுப்புவேன். பத்திரிகையில் சிறுகதைகள் வரும். எந்த ஞாபகம் வச்சிருந்து எந்த பத்திரிகை சார் வந்திருக்கு? அது என்ன கண்டென்ட் சார்? அது வந்து அந்த காலகட்டத்தில் மாலை முரசு வரும். மாலை முரசில் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு கதை, ஒரு சிறுகதை போடுவாங்க. அதுக்கு நான் அனுப்புவேன். 20 ரூபா அப்போ கொடுப்பாங்க, 20 rupees. அது எனக்கு பெரிய மாலை முரசில் வந்திருக்கு. மாலை முரசு கிட்டத்தட்ட ஒரு 10 கதை வந்திருக்கு. அது ஒரு கதை ஏதாவது சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு கதை எழுதுன முதல் கதை அம்மன் அருள்னு ஒரு டைட்டில் வச்சிருந்தேன். அது வந்து என்னன்னா அந்த கதையில வந்துட்டு
ஒரு தப்பான ஒருத்தன் வந்து கோவில் சுத்த ஆட்டை போடுறதுக்கு அவன் பிளான் பண்ணுவான். அது தெரிஞ்ச ஒரு நல்லவன் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பான். ஆனா அவன் அந்த ஆட்டை போட நினைக்கிறவன் வந்து அதற்கு கோவிலுக்காக தான் செலவழிக்க போறேன்ற மாதிரி பொய்யா கணக்கெல்லாம் காமிச்சானே. அப்போ ஊர் பக்கம் 2 பக்கம் ஊர் பிரிஞ்சு நிற்கும். அப்போ சொல்லுவாங்க, சரி ஒன்று பண்ணலாம், ஒரு சீட் எழுதி போடுவோம், ஆத்தா உத்தரவு, அம்மன் உத்தரவு கொடுக்கட்டும், அண்ணன் அம்மா எடுத்துக்கோங்க அப்படின்னா அவன்கிட்ட கொடுத்துடலாம், அவன் சொல்ற பாயிண்ட்லாம் நியாயமா இருக்குது. அம்மன் உத்தரவு கொடுக்கலன்னா நம்ம வந்து அதை எடுக்கக்கூடாது அப்படின்னா இப்போ 2 சீட்டு எழுதி போடுவாங்க. அப்போ வந்து அந்த வில்லன் கேரக்டருக்கெல்லாம் அவன் கண்ணை காமிச்சிருப்பான் பூசாரிட்ட. அதனால அவன் என்னன்னா, வெள்ளைப்பூ வந்து அம்மன் உத்தரவு கொடுத்துருச்சு, சிவப்பு வந்து உத்தரவு கொடுக்கல. அவன் என்ன பண்ணுவான், உஷார 2லையுமே வெள்ளைய வச்சு பொட்டனம் போட்டு அந்த சுருட்டி போட்டுருவான். அதை ஒரு குழந்தை எடுக்க வரும்போது எங்கேருந்தோ காற்று அடிச்சு ஒரு சீட்டு பறந்துடும். அப்போ எல்லாம் பிடிக்க போவாங்க, அது பறந்துக்கிருந்து போய் தண்ணிக்குள்ளே விழுந்து போயிடும் அந்த சீட்டு. ஐயோ, அந்த குழந்தை எடுத்த சீட்டு எடுத்து அதை கொடுக்கும்போது அது காற்றுல பறந்து. அப்போ ஊரில் ஒருத்தன் சொல்லுவான், ஐயோ ஏன் யோசிக்கிறீங்க, அது போயிடுச்சு, இந்த சீட்டில் எடுத்து பாருங்க, இதுல என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தானே அது. ஆனா 2லையுமே அவங்க வந்து அப்ப வந்து வெள்ளை, இது வெள்ளை, அப்ப எடுத்தது சிகப்புன்னு சொல்லி அந்த அம்மன் சொத்து பாதுகாக்கப்பட்டது கதை. இது கண்டென்ட். இது அழகா ஒரு திரைக்கதை மாதிரி எழுதி வச்சது. அதுக்கு அந்த கதைக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தோடனே அப்புறம் தொடர்ச்சியா நான் போட்டுட்டே இருப்பேன். எனக்கு வந்து எப்படி பார்த்தா வாரத்துக்கோ அல்லது மாசத்துக்கு 2 கதை வந்துடும். 20 ரூபா 40 ரூபா மாசம் வந்துடும். அது என்ன சார் பண்ணுவீங்க? ஸ்கூல் ஃபீஸுக்கு யூஸ் பண்ணிக்குவேன், டியூஷன் ஃபீஸுக்கு. நான் அப்போ மேக்ஸ்ல நான் வீக்கு மேக்ஸ் டியூஷன் வச்சிருந்தேன், இந்த பணம் தான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது காலேஜுக்கு வந்தேன். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு திறந்து விட்ட இது மாதிரி வாடிவாசல் திறந்து விட்ட மாதிரி வெளியே வந்த மாதிரி ஃபுல் ஃப்ரீடம். ஒரே கலாட்டா, ஆட்டம் பாட்டம். அப்போதான் அந்த விடுதலை ராகம் வருது, வீரர் உஷா வருது, அங்கே இப்போ பாக்யராஜ் சார் தனியாக ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எனக்கு வந்து பாக்யராஜ் சார் படங்கள் எனக்கு எப்படின்னு தெரியல, பயங்கரமா இன்ஸ்பைர் பண்ணும் அவர் படங்கள், பாக்யராஜ் படங்கள். எனக்கு இப்போ வரைக்கும் கடலாம் அவருடைய படங்களை திரைக்கதையை நான் சொல்லுவேன். அப்படி அவர் படங்கள்ல எது சார் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு சுருள் டார்லிங்கா இல்ல சொரு இல்லாத சித்திரங்களா, ஒரு கை ஓசை, எது உங்களை வந்து, ஏன்னா அந்த டைம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரி மௌனகீதங்கள் தான். மௌனகீதங்கள் வந்து அவர் பண்ண படங்களுடைய அல்டிமேட் ஸ்கிரீன் பிளே அந்த படம் தான் சொல்லுவாங்க. அது ஏன் சார், எப்படி சார் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே நீங்க எப்போ அடாப்ட் பண்ணாலும் அந்த ஹிட் ஃபார்முலா. இப்போ ரீசெண்டா நான் கூட சொன்னேன், அவர் அதை பண்ணல, பாண்டியராஜ் அந்த படம் பண்ணாரு. இப்போ ரீசெண்ட் தலைவன் தலைவி படம் வந்தது, அவர் அதை பார்த்து பண்ணல, பட் அந்த ஃபார்மேட்ல இருக்கும் அந்த கதை. எடுத்த உடனே ஆடியன்ஸுக்கு வந்து பிரச்சனையே தான் படத்தையே ஓபன் பண்றது. இப்போ வந்து மூணு கதைங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ல ஏறுவாரு, அந்த பஸ்ல ஒரு பொண்ணு குழந்தையோட உட்காந்துருப்பா, ரிவீல் ஆகும் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு, ஆனா பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ எடுத்தோடனே ஆடியன்ஸ் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னு ஒரு கியூரியாசிட்டியில் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கதையை ஏன் பிரிஞ்சாங்கன்னு சொல்றது தான் ஆடியன்ஸ் வெயிட்டிங்கு. அவங்க ஓப்பன் பண்ற சீன் எல்லாமே 2 பேரும் ரொம்ப இன்டிமேசியா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ். இவங்க ஏன் பிரிஞ்சாங்கன்னா ஆடியன்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருவாப்புல. கரெக்டா பாத்தீங்கன்னா இவங்க எப்போ பிரிஞ்சாங்கன்னா ஆடியன்ஸுக்கு அந்த ரீசன் சொல்லணும் வெயிட் பண்ணும்போது அந்த பிரிஞ்ச ரீசனை ஒரு போர்ஷன்ல ஓப்பன் பண்ணி விடுவார் செகண்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் இவங்க எப்படி சேருவாங்கன்னா ஆடியன்ஸ் அடுத்து தயார ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் அது மௌனகீதங்கள். அது ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறமா எனக்கு வந்து விடியவரை காத்து ரொம்ப பிடிக்கும். சரியான படம் சார் விடியவரை காத்து. வந்து நான் பாக்யராஜ் சார் அதுக்கப்புறம் சினிமாக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அவரை கூட போகும்போது ஃப்ளைட்டில் என் பக்கத்தில் சீட் அவர். எனக்கு ஃபஸ்ட்டு அவரை அப்போ தான் பார்க்குறேன். அப்போ வந்து சார் நான் வெங்கடேஷ் தெரியும் அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் விட்டுறேன், உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார், உங்கள் படங்கள்லாம் பார்த்தா சார் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் விடியவரை காத்து ரீமேக் பண்ணலாம் சார், இப்போ அன்னைக்கு நீங்க பண்றப்ப நீங்க பண்ணிடக்கூடாது. நான் பார்க்கும்போது அதான் சார் யோசிச்சேன், இது பாக்யராஜ் சார் மட்டும் இதுல இல்லாம இருந்தா சரியான ஸ்கிரிப்ட். ஏன்னா அன்னைக்கு அவருக்கு வந்து இமேஜ் வேற இல்ல. அவரு போய் ஒய்ஃப் எல்லாம் வந்து கோல் பண்ண ட்ரை பண்றோம்னா அவங்க ஆடியன்ஸ் ஜீரணிக்கல. எந்த எல்லாரும் ஃபீமேல் மட்டும் ஃபேமிலி சென்டி, அவர் வந்து லேடி சென்டிமெண்ட் படமா எடுத்துக்கிட்டாரு. அது நல்லா ஸ்கிரிப்டா எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட் சார். அது எப்படி அது இப்ப பண்ணாலும் ஓடும் சார் அப்படின்னு. இல்ல அந்த ஐடியா எனக்கு இருக்குது அப்படின்னாரு. நான் போய் நான் சொல்றது வருஷம் முடியும், 10-12 வருஷம் முன்னாடி.
சரிங்க சார், இங்கே வருவோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நாடகம் போடாருமே பாக்யராஜ் சார் ரொம்ப இன்ஸ்பயர் இருக்காரு உங்களுக்கு, ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டவராக இருக்காரு, நிறையா நாடகங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கேருந்து எப்படி சார் சினிமாவுக்குன்றது எந்த ஏரியா சார் உங்களுக்கு? அது வந்து என்ன, எங்க ஊர்ல வந்து நான் வந்து நாடகங்கள்லாம் அந்த கோவில் திருவிழா அதுக்கெல்லாம் நாடகம் போடுவாங்க. அப்போ எங்க ஊர்ல வந்து ஒரு இளைஞர் நற்பணி மன்றம் இருந்தது, நாராயணன் தெருன்னு இருக்கும். அந்த தெருவில் வந்து இளைஞர் நற்பணி மன்றம்னு ஒன்று இருக்குது. அந்த இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக வருஷம் பொங்கல் திருவிழா கொண்டாடுவாங்க. அப்போ நான் அதில் போய் கேட்குறேன், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுங்க, நான் வந்து ஒரு ப்ளே பண்ணுறேன். அப்போ வந்து அவங்க வந்து எப்போ நாங்கள் இன்னிசை கச்சேரி இந்த அது வச்சிருக்கோம், ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கோம், அதனால வந்து அதுதான் மக்கள் ரசிப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஏங்க நீங்க என்னங்க டிசைட் பண்றது, மக்கள் அதான் ரசிப்பாங்கன்னு. நான் என்ன ஒரு சின்ன எனக்கு டைம் அதான் அவங்க நம்ம இதே தெருல சுத்திட்டு இருக்கிறவன் எனக்கு கொடுங்க அப்படின்னா ஏதோ கேட்கறானேன்னா, அப்போ அந்த கோவில்ல வந்து அந்த அதுக்கு நிதி கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அது ஒரு பெரியவர் முத்துக்குமார்னு பேரு, நாங்கன்னா அவர் பெரிய பந்தம் கூடுவோம். அந்த முத்துக்குமார் பெரியவர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் நீங்க சொன்னா கொடுப்பாங்க, நம்ம ப்ரொடியூசர் தேடுற மாதிரி தான், ஏன்னா ஃபண்டு நீங்க கொடுக்குறீங்க, நீங்க சொன்னா கேட்பாங்க அப்படின்னு அவரு ஸ்கிரிப்ட் சொல்லு எனக்கு, அதை நான் என்னன்னா சமூகத்துக்கு நல்ல கருத்தா பார்ப்போம்னா நான் அதை அவர்கிட்ட சொன்னேன். நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு அவரு போய் அங்க சொன்ன உடனே எனக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா, இந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து ரெடி ஆவாங்கல்ல அதுக்கு முன்னாடி மேல வச்சு வயர் கொடுத்து டிங் டிங் தட்டி அந்த கேப்ல நீங்க போட்டுருக்கணும் அப்படின்னாங்க. சரி, அது ஒரு 1/2 hour இருக்குன்னா சரின்னு சொல்லி அந்த பிளே ஏத்திட்டேன், ஸ்டேஜ். அதிசய மன்னரும் அற்புத தீர்ப்புகளும். நல்லா இருக்கு. அதிசய மன்னரும் ஒரு மன்னர், அவன் வந்து அவனுக்கு வரக்கூடிய கேஸ்க்கெல்லாம் டிஃப்ரெண்ட் தீர்ப்பு சொல்லுவான். உதாரணமா சொல்றாங்க, அந்த இது இருக்கு இல்லையா நம்மளுடைய சாலமன் தீர்ப்பு, அதை வந்து நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன் கான்செப்டா. அதே மாதிரி வந்து இந்த குழந்தைய கொண்டு வந்து பசுமாடு வந்து நீதி கட்டுச்சுல, அதை நான் மனுநீதி சோழன் ஸ்டோரியை நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன். ஒரு மன்னர் அவைக்கு ஒரு மாடு நீதி கேட்டு வரும், இவர் அதுக்கு கிணத்தனமான 23ஆம் புலிகேசி கான்செப்டுங்க, அதை வந்து நான் அப்பவே பண்ணிட்டேன். அப்போ அந்த பிளேக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ அது முடிஞ்சு கச்சேரி ஆரம்பிக்கும் போது ஜனங்கள்லாம் நாடகத்தையே போட்டுருக்கலாம், நல்லா இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. இதுல மன்னரா யார் சார் நீங்க? இப்ப நீங்க நடிப்பீங்களா அதுல? இல்ல, நான் மன்னரா நான் நடிக்கல. நான் வந்து அதுல வந்து ஒரு கேஸ் கொடுக்க வர்ற ஒரு கேரக்டர். மன்னரா வந்து ஒரு பேஸ் வாய்ஸ்ல ஒரு நபர் அங்க பிடிச்சிருக்கீங்க, ஆர்டிஸ்ட்லாம் பிடிச்சிட்டீங்க. ஆமா, பிடிச்சு அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள நீ பிராக்டிஸ் கொடுத்து ரிஹர்சல் வச்சு, அது நான் தனி சுவாரஸ்யமா இருக்கும். அது அதுக்கெல்லாம் ஃபண்ட் வந்து அவங்க கொடுக்கறத வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆமா, வீட்ல இருந்து சாப்பாடு கிட்டலாம் ட்ரெஸ் நாங்க தான் மேக்கப் வந்து பான்ஸ் பவுடர் வச்சு அடிச்சுட்டு, அதுல வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா நான் போட்ட ட்ராமா எதுலயுமே ஹீரோயின் கிடையாது. ஏன்னா அது பிடிக்கணும், அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஆனா கதாநாயகி கேரக்டர் இருக்கும். சித்ரா நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றா, இந்த மாதிரி எல்லாம் அந்த கேரக்டர்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா கதையில வரவே வர மாட்டேன். பட்ஜெட்டுக்கு ஒண்ணு, அப்புறம் நாங்களாம் சின்ன பசங்களா ஒரு பொண்ணை கூட நடிக்க வச்சோமா சரியா வராது, அப்ப வீட்டுல செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லி, ஆனா கதாநாயகி கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, கதாநாயகியை காட்டாம ஆனா கதாநாயகி வச்சு கதை பண்றது ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது, புதுமையா இருந்து பாக்குறவங்களுக்கு ஆடியன்ஸ். அங்கதான் இவர் அடாப்ட் பண்றேன், யார பாக்கியராஜ் சார் படங்களை, அவருடைய ஸ்கிரீன் பிளேயை நான் நாடகத்துக்குள்ள நான் அடாப்ட் பண்றேன். அப்போ அவரு வந்து அந்த பார்த்தா ரொம்ப ஒரு யதார்த்தமான லுக்ல இருந்தாரா. இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமால இன்னைக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயத்துல ஒரு எளியவனும் நடிக்கலாம் அப்படின்னு விஷயம் இருக்கு இல்லையா, அதை முதல்ல கொண்டு வந்தது பாக்யராஜ் சார். சூப்பர். அது வந்து அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஹீரோக்குன்னு ஒரு இமேஜ் உண்டு, அதை சாதாரணமா ஒரு கிளாஸ், ஒரு பேக். ஆமா சார், ஒரு பெரிய கம்பீரமான வாய்ஸ் கிடையாது, ஒல்லியான முகம். உண்மைதான். அதே மாதிரி அவருடைய படங்கள்ல நீங்க வந்து முக்கியமா ஃபைட் சீன்ல வந்து முன்னாடி வச்சிருந்தாரு. ஃபைட் சீன் பார்க்கும்போது அவர் வந்து வாட்சை கழட்டுவார். அது வந்து மிகப்பெரிய ஒரு கற்பனைக்காது. ஒரு எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓடும்போது பாக்கெட் பிடிச்சி ஓடுவோம்ங்களா, அது எல்லாருக்குமே அந்த சின்ன சிந்தனை உண்டு, பாக்கெட்ல விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி ஃபைட் பண்ணும்போது வாட்சிக்கு உடஞ்சிடக்கூடாது, அதை கரெக்டா வச்சுட்டு தான் ஃபைட் பண்ணுவாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நுட்கமா ரசிக்கிறது. அப்புறமா என்ன பண்ணேன், நாடகத்துல ஆடியன்ஸை வந்து நம்ம கவர் பண்ணணும்ல, வெறுமனை பசங்க போட்டுவிட கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க ஏரியால ஒருத்தன் மிமிக்ரி பண்றவன், அவங்ககிட்ட போய் எப்படி மிமிக்ரி பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணேன். அவன் எனக்கு சில வாய்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்தான். அந்த ரூட்டை பிடிச்சி பாக்யராஜ் சார் படங்களை மீண்டும் தியேட்டர்ல விடாம காலையில ஷோ வர்றது, சாப்பிட்றது, மத்தியானம் ஷோ போறது, அதுக்கப்புறம் ஆபரேட்டரை கரெக்ட் பண்ணி எப்பனாலும் உள்ள போறது, இப்படி வச்சு பாக்யராஜ் சார் வாய்ஸை மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சேன்.
அதை வந்து நாடகத்துல வந்து நான் வந்து பாக்யராஜ் சார் கட்டி போட்டேன் அப்படி பேச ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு crowd வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சரி அவரு வாய்ஸ்ல அது மாதிரி கண்ணாடி அப்ப இருந்தே நீங்க போட்டிருக்கீங்க. அவன் சின்ன வயசுல எனக்கு பவர்ன்றதால கிளாஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி அவரு பரிய பண்றது, கைய வைக்கிறது எல்லாம் வச்சு தூத்துக்குடி பாக்கியராஜ்னே பேரு போடுவாங்களா சார், தூத்துக்குடி பாக்கியராஜ். அப்போ அதுல வந்து நல்ல அதே மாதிரி அவரு வந்து படங்கள்ல போடுவார்ல கதை திரைக்கதை வசனம். ஐ மீன் இங்க ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் அவர் கடத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அப்படி எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிக்கும் போது மைக்ல கதை திரைக்கதை வசனம் ஏ வெங்கடேஷ் அப்படின்னு போடுறது. இது மாதிரி சில இன்ஸ்பிரேஷன்லாம் வந்துட்டு அப்புறம் அவனுங்க அப்படியே நிப்பாங்க அந்த ஃப்ரீஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட பஞ்ச் வரும். அந்த பஞ்ச்ல நான் ரிஹர்சலே சொல்லிடுவேன், இந்த பஞ்ச் அவன் சொன்ன உடனே எல்லாம் ஃப்ரீஸ் ஆகணும். அப்ப வந்து அங்க மைக்ல சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க அந்த சீன் கண்டினியூ இப்படி பண்ண போது அதுக்கெல்லாம் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப போட்டுக்கிட்டு இருந்த நாடகங்கள்ல என் நாடகம் டிஃப்ரெண்டா கவனிக்கப்படாது. அது எனக்கு அப்ப தெரியல. பின்னாடி யோசிக்கும் போது அங்க வந்து ஹீரோயினை வச்சுக்கிட்டு டூயட்டு ஃபேமிலி ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது நான் உள்ள இறங்கி வேற விதமா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது கிடைச்ச ரெஸ்பான்ஸ் நான் அந்த ஏரியா ஃபுல்லா நிறைய நாடகம் போட ஆரம்பிச்சிட்டேன். பட் ஃபீஸ்லாம் வாங்குறது நாடகத்துக்கு முதல்ல நாங்கள் 20 rupees வாங்கிட்டு இருந்தது அப்படி போது 500 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடத்துக்கு அப்புறம் ஃபேமிலி சூழல் அதெல்லாம் வரும்போது நம்ம ஜாப்புக்கு போகணும் ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அப்படி ட்ரூப்பை கலைச்சிட்டு போய் பத்திரிகையில் போய் நிருபரா வேலைக்கு சேர்ந்துட்டேன். எங்க தூத்துக்குடியில் இல்லை, தூத்துக்குடியில இருந்து நான் இன்டர்வியூ அப்ளை பண்ணி தினத்தந்தி இருக்கு இல்லையா, ஆமா சார், தினத்தந்தி பத்திரிகையில தான் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதை பண்ணி நான் வந்து மாலை மலர்னு ஒரு பத்திரிகை வந்து தினத்தந்தி வந்து அப்போதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கங்க புதுசா எடிஷன் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ திருச்சியில் அவங்க ஓப்பன் பண்ணும்போது அங்கே நான் போய் ரிப்போர்ட்டரா உள்ள போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஐடியானா, ரிப்போர்ட்டரா உள்ள போயிட்டோம்னா அதன் மூலமா சென்னைக்கு வந்துடலாம். சென்னைக்கு வந்தா சினிமாவில் டைரக்டர்லாம் போய் இன்டர்வியூ எடுக்கலாம். அந்த இன்டர்வியூ எடுக்கும் போது டைரக்டரை பிடிச்சி அப்படி ஒரு கனெக்ட் பண்ணி போய் சேர்ந்தேன். சூப்பர் சார். ஆனா பட் அது அங்க போய் சேர்ந்து கொஞ்ச நாள் அந்த வேலையை விட வேண்டிய சூழல் வந்து போச்சு. ஸோ வேலையை விட்டுட்டேன். ஆனா எவ்வளவு நாள் சார் இருந்தீங்க ரிப்போர்ட்டரா? அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரிப்போர்ட்டரா இருந்து அப்ப சப் எடிட்டர் ஆயிட்டேன். 3 மாசத்துல என்னை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா திருச்சியில இருந்து மாலை சப் எடிட்டர் ஆக்கிட்டாங்க. அந்த சப் எடிட்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் வழக்கமா எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, வந்த உடனே 3 மாசத்துல சப் எடிட்டர் ஆயிவேன் அப்படின்னு மத்தவங்களுக்கு இருக்கும்ல, அது பத்திரிகை தொழில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் வந்தா அதுக்குள்ள டக்குன்னு தானே பெரியவரா அப்படின்னு அது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அந்த வயசு வேற நமக்கு தெரியாது. ஐயோ இதெல்லாம் இருக்குன்றதே அப்ப நமக்கு தெரியாது. அதான் நான் இதுக்கு வரலையே, நாம என்ன வேறங்க, நீங்க என்னங்க நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சூப்பர் அப்படின்ட்டு ரிசைன் எழுதி கொடுத்தேன். அப்ப கூட நல்லா நான் ரிசைன் எழுதி கொடுக்கும்போது அந்த சீஃப் எடிட்டர் சொல்றாரு, தம்பி நீங்க அவசரப்பட்டு பண்ணாதீங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இன்னும் அடுத்த வருஷம் உங்களை எடிட்டர் ஆக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டேங்க புது எடிஷன் ஓபன் பண்ணும்போது அப்படின்னு. நான் நமக்கு இந்த எழுதி டயலாக்ஸ் இல்ல சார், ஏன்னா நம்மளுக்கு தான் வேற ஒரு இலக்கு இருக்கு. என்னோட இலக்கு இது இல்லை சார், நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் சார். நானும் ஒரு பத்திரிகை அதிபராக ஆயிருக்க வேண்டியவரை சினிமா உள்ள இழுத்துச்சு. அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நிதர்சனம் தெரிஞ்சுது, நான் அதை விட்டுறக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அதுல இருந்துட்டு நம்ம பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சொசைட்டில நம்ம கிடைச்ச மரியாதை, அப்புறம் வந்து வேலை கிடைக்கல, அடுத்த வேலை கிடைக்கல, அப்பதான் தெரிஞ்சது. இன்னைய வரைக்கும் நான் நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது, இருக்கிற வேலையை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படாதீங்க. பறக்க ஆசைப்படுங்க, ஆனா இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே பறக்க ஆசைப்படுங்க. நீங்க பாட்டு விட்டுட்டு வந்துட்டுலாம் பறக்க ஆசைப்படாதீங்க. உங்க கனவுகள் லட்சியங்கள் வேலை இருந்தாலும் அதை நோக்கி நீங்க ஓடுறதுக்கு ஒரு தளம் வேணும், வலு வேணும். சார் இப்ப நீங்க திருச்சியில இருந்து நீங்க தூத்துக்குடி போயிட்டீங்களா? அப்புறம் எப்படி சென்னை வந்தீங்க? மறுபடியும் தூத்துக்குடி போயிட்டேன். தூத்துக்குடி போயிட்டு அங்க கடைகள்ல வேலை பார்க்கறது, ஜூஸ் கடையில வேலை பார்க்கறது, பழரச கடையில வேலை பார்க்கறது, பழரசத்தை கலக்குங்க அப்படிமாங்க. சார் நமக்கு ஒண்ணுன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், அது உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குல்ல, திரும்பி வந்து பழத்தை கலக்க சொல்றாங்க. இதெல்லாம் பாக்கிறேன் சார் படத்துல இந்த மாதிரி சீன்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு லைஃப்ல நடக்குதா? நான் எவ்வளவு நம்ம வாழைப்பழத்தை உரிச்சு போடுறது, ஆப்பிள் கட் பண்ணி போடு, அது எசன்ஸ் ஊத்து கலக்கு அப்படிமா, கலக்கி ஜூஸ் கூப்பிடு. என்ன சார் கூப்பிடு? பலரசம் 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 புத்திர பலரசம் புத்திர அப்படி விற்கிறது சார். அனுபவம் தானே சார். அப்போ ஒரு கட்டத்துல வந்து யோசித்தேன், நம்ம பழரசத்துக்காக வரல இல்லையா, மறுபடியும் பழரசம் விற்கிறதா கிரியேட்டரு
அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சரி நம்ம சென்னைக்கு போகலாம். போய் சென்னையில யாராவது தெரியுமா சார்? இல்லை தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து தூத்துக்குடியில் இருந்தார். அவரே சண்முக சுந்தரம், நாங்களாம் சம்முடி தான் கூடுவோம். அவரு வந்து சென்னையில வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னோடனே என்னைய வந்து நீ போறியான்னு. நான் சென்னைக்கு ஏதாவது வேலை கிடைக்காதுன்னு தோண்டிட்டு இருக்கேன். சரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு வருவோன்ட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து தான் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணேன். முதல்ல வந்து ஒரு 1 இயருக்கு எதையுமே சின்சியராக ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க்கருடைய இதை காமிச்சு அப்புறம் ஓனர்ட்டெல்லாம் பழக்கம் வந்து அப்புறம் வேலையை பார்த்து ஒரு நல்ல ஒரு ரேப்பாக வந்ததுக்கப்புறம் சார் எனக்கு மாதம் ஒரு 5 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த ஓனர் சினிமாவுக்கு ட்ரை பண்ண போறியா? ஆமாம். ஏன் நல்லா தானே இருக்குது, சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து அது ஆசை, நீ சினிமா ட்ரை பண்ணணும்னு சொல்லுவேன். அப்படியா, சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி 5 நாள் கேட்குறீங்க? மாதம் 5 நாள் மட்டும் உனக்கு 5 நாள்னா டியூட்டியா நைட் டியூட்டியா போட்டு விடுங்க, டேல ஃப்ரீ பண்ணுங்க, நான் டேல போய் சான்ஸ் தேட்டு வரேன்னு. நைட்டு வந்தார் ஓனர் வந்து உட்காந்துட்டு, நீ சினிமா புரிஞ்சு நீ ஒரு கதை சொல்லு கேட்போம், நீ எப்படிதான் சினிமா கதை பண்ணியிருக்கேன்னு. அப்போ நான் வந்து சார் நான் வந்து சிவாஜி சார் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கேன். சினிமாக்குள்ளேயே நுழையல, சிவாஜி சார் கதை வச்சிருக்கேன் நீ. அப்ப சார் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கேன், சொல்லு கேட்போம் அப்படின்ட்டு ஒரு கதை சொன்னேன். ஆக்சுவலாக அந்த கதையை டிகிரி படம் அன்னைக்கு படிச்ச கதையை சொன்னா நல்லா இருக்குன்னாரு. என்னப்பா நல்லா பண்ணிருக்கேன், யாருக்கா சொல்லலாம்ல நீ. அதுதான் உங்களுக்கு கேட்குற ஒரு 5 நாள் கொடுத்தீங்க, டே டியூட்டியை போட்டு விட்டீங்கன்னா போயிட்டு நைட் டியூட்டி பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொடுத்தாரு. ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. போகிறது போய் கம்பெனியாக அலையிறது வழக்கம் போல், எங்கேயுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ்லாம் கிடைக்கல. அப்புறம் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டேன். ஆனா அப்பப்போ விசாரிப்பாரா, என்னப்பா போனியா இங்க காசு சொன்னியான்னு கேட்பாரா? அதுக்கப்புறம் எப்படி கேட்பாருன்னா, என்னடா ஆச்சு முயற்சி அப்படின்னு போயிட்டு இருக்குது அவ்வளோ. அது ரொம்ப நேரம் கேட்பாரு. மற்றபடி நான் வேலையில கரெக்டா வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பேன் நான். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு தடவை பட்டிருக்கோம்ல, அதாவது அந்த வேலையை தக்க வச்சுக்கிட்டு பல ரசத்துக்கு இறங்கிட கூட அந்த வேலையை விட்டுவே கூட வேலை பார்த்துட்டே இருக்கேன். ஆனா கிடைக்கும் அசிஸ்டன்ட் வாய்ப்பு கிடைக்கும். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.